கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய சம்மர் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர் அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி 5 nights 6 days கொண்ட ஒரு குரூப் டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் இவங்க 84,999 சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷனலாக 2 days லங்காவையும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா 99,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய சிங்கப்பூர் வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இவங்ககிட்டயே 3 nights 4 daysக்கான ஒரு மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் 44,999க்கும் 4 nights 5 daysக்கான தாய்லாந்தில் புக்கட் அண்ட் கிராபியை மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் 58,499க்கும் வியட்நாமில் 6 nights 7 days அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் உங்களுக்கு 89,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்களோட ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் அகத்தியா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம கதாநாயகன் ஒரு ஆர்ட் டைரக்டரு, அவருடைய முதல் படம், எப்படியாவது அந்த படம் பெருசாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மால் அவர் கையில் இருக்க 30 லட்ச ரூபாயை போட்டு ஒரு பேய் படத்தில் ஒர்க் பண்ணுறாப்புல. அந்த படத்தில் ஒரு பேய் பங்களா மாதிரி ஒரு வீடை ஒன்று செட்டு போடுறாப்புல. ஆனால் இவர் போதாத நேரம் கடைசியாக அந்த படம் பாதியில் நின்று போயிடுது. இப்போ இவ்வளவு கையில் இருந்த காசு எல்லாத்தையும் உள்ளே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு இவர் விழுவிதிங்கி ஒரு பக்கம் நிற்க, இவர் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஏப்பா, நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கோம், நான் என்ன சொல்கிறேன், இந்த ஃபாரின்லலாம் ஏற்கனவே இப்போ ஆல்ரெடி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்கேரி ஹவுஸு அப்படின்னு சொல்லி ஏன் ஒன்று நம்ம ரெடி பண்ணக்கூடாது? அதை பண்ணி ஒரு டிக்கெட்டை போட்டு விட்டோம் அப்படின்னா மக்கள் கூட்டமாக வருவாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்க போக, இவர் ஒரு ஸ்கேரி ஹவுஸாக அதை மாற்றி பக்காவாக செட்டை போடுறாப்புல. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே மக்கள் கூட்டமாக வெள்ளமாக வர்றாங்க. இப்போ ஒரு தருணத்தில் இந்த மக்கள் கூட்டம் வருது இல்லையா, டிக்கெட் எடுத்துகிட்டு, இதில் அந்த ஏரியா கவுன்சிலருடைய தம்பி ஒருத்தர் ஒரு பொண்ணை கூட்டு உள்ளே கடைசியாக அவர் காணாமையும் போகிறார். இந்த விஷயம் நியூஸில் எல்லாம் பிரேக்கிங் நியூஸாக வெளியே வருது. இதுக்கப்புறம் ஏங்க இதெல்லாம் லாய்க்கப்படாதுங்க, இதெல்லாம் நம்ம ஊருக்கு தேவையா, அந்த ஸ்கேரி ஹவுஸ் உடனே க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு அங்கங்கே கோஷங்களும் கிளம்புது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட ஒரு ஃபேண்டசி ஹாரர் படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் ஹாரரு, காமெடி, ஃபேண்டசி, ரிவெஞ்சு, ஃபேமிலி எமோஷன்ஸு அப்படின்னு ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையான அவ்வளவு விஷயத்தையும் கலந்து கட்டி தான் இயக்குனரான பா. விஜய் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மேக்கிங்காகவே ஓரளவுக்கு ரிச்சாக ரொம்ப நீட்டாக கொண்டு வந்திருந்தாங்க எல்லா விஷயங்களையும். இதுக்கு ஒரே ஒரு சாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அந்த படத்துடைய கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். நம்ம ஒன்றும் ஹாலிவுட் மாதிரி 2000 கோடி 3000 கோடி போட்டெல்லாம் படம் எடுக்கலை. இருந்தும் இந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு ஒரு சில இடங்கள் லைட்டாக பிசிறடிச்சா கூட நம்ம ஊரில் இந்த அளவுக்கு ஒரு அட்டம்ப்டை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை தான் எனக்குள்ளே கொண்டு வந்தது. அந்த அளவுக்கு அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸுடைய விஎஃப்எக்ஸ் இருந்தது. இவங்க எடுத்துக்கிட்ட பட்ஜெட்டுக்கு ரொம்ப நேர்த்தியாக அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜீவாவை பொறுத்தளவுக்கு பிளாக் அகத்தியா அப்படின்னு சொல்லி வித்தியாசமான கதைக்களங்களாக இப்போ தான் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காப்புல. அவர் எப்பா கையில் வச்சுருக்க 30 லட்ச ரூபாயை உள்ளே போட்டு இப்போ கடைசியாக ஒன்றும் தெரியாமல் உட்காந்துருக்குமே அப்படின்னு அந்த வருத்தப்படுற அந்த காட்சிகளாகட்டும், இதில் வரக்கூடிய ஒரு சில ஹாரர் காமெடி அப்படிங்கிற மாதிரி சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவர் காமெடிலாம் பெருசாக அந்த படத்துக்குள்ளே கிடையாது, பட் அந்த மாதிரி ஒரு சில சீக்வன்ஸாக இருக்கட்டும், அம்மாவை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி பதட்டப்படக்கூடிய அந்த காட்சிகளாகட்டும்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காப்புல ஜீவா. இன்னொரு பக்கம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனை குறிப்பிட்டே ஆகணும். சார், ஏன் சார் அவசரப்பட்டு அப்பா கேரக்டர் அண்ணன் கேரக்டர்னு அதுக்குள்ளே நடிச்சுக்கிட்டு ஆள் பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்காருங்க. இன்னும் அவருடைய ஃபிசிக்கை அவர் மெயின்டைன் பண்ணுற அந்த விதம் தான் இப்போயுமே அவர் எங்காவே வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. சிவாஜி, நீ இன்னும் ஹீரோவாகவே நடிக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் அந்த படம் பார்க்கும்போது வந்தது. அந்தளவுக்கு செம சாமிங்காக இருக்கிறார். முதல்ல அவர் எடுத்துக்கிட்ட கதாபாத்திரமும் ஒரு நல்ல கதாபாத்திரம். அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு அவர் புல் ஆஃப் பண்ணியிருந்தாப்புல. இந்த 2 முக்கியமான நபர்கள் போக ராஷி கண்ணா, ஷாரா, ரெடின் கிங்ஸ்லே, சார்லி சாரு, ரோஹிணி, அபிராமி, ராதா ரவி சாரு, எட்வர்டு சோனன் பிளிக்கு, மெட்டில்டா அப்படின்னு சொல்லி
பல ஆர்டிஸ்ட்டு அவங்கவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஒரு ஹாரர் காமெடி ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தா கூட செகண்ட் ஹாஃபில் நான் சொன்ன மாதிரி ஹாரர் இருக்குது, காமெடி இருக்குது, இதில் ஒரு சின்ன அது ரொமான்டிக் போர்ஷன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஃபேண்டசி மேட்டர்ஸ் உள்ளே இருக்குது. அதே மாதிரி ரிவெஞ்சு, ஃபேமிலி எமோஷன்ஸ்னு பல விஷயங்களை செட் அவுட் பண்ணி செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு எல்லாமே கலந்த மாதிரி ஒரு நல்ல கமர்ஷியல் போடாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு இந்த படத்தில். இதில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில். அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தீபக்குடைய சினிமோட்டோகிராஃபியை பொறுத்தளவுக்கு நல்ல கிராண்டியராக ரிச்சாக அந்த படத்தை அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். ஏன்னா கதைக்களம் 2 காலகட்டத்தில் நடக்குது. இதுக்கான டிஃபரன்ஷியேஷனை அவர் விஷுவலி அவர் எந்த அளவுக்கு கன்சியூவ் பண்ணிட்டு வந்தார் அப்படிங்கிறது ஒரு பக்கம், டிஐ டீமு அதை எப்படி கலரிங்கில் அதை வேறுபடுத்தி காமிச்சாங்க அப்படிங்கிற விஷயமாகட்டும்னு சொல்லி தேவையான விஷயங்கள் எல்லாமே உள்ளே இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சினிமோட்டோகிராஃபி அண்ட் டிஐ டீமுடைய ஒர்க்கில். இதில் நம்ம கதாநாயகன் கதாநாயகி 2 பேர்த்துக்குள்ள ஒரு இன்டென்ஸான ஒரு சீக்வன்ஸு, அதுக்குள்ளே நடக்கக்கூடிய கான்வர்சேஷனுக்கு கேமராவுடைய மூமெண்ட்டு மோஷன் கண்ட்ரோல் மாதிரி பட்டுன்னு போயிட்டு வரும். அது செம்மையான ஒரு சீக்வன்ஸு நல்லா பண்ணியிருந்தாப்புல தீபக்கு அந்த பர்டிகுலர் காட்சியை கன்சீவ் பண்ண விதத்தில். யுவன் சங்கர் ராஜா தான் படத்தில் மியூசிக்கு. ஆனால் அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கோ சாங்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், 1980 ராஜா சார் போட்ட என் இனிய பொன்னிலாவே அப்படிங்கிற அந்த பாட்டு வாய்ப்பே கிடையாதுங்க. அதனுடைய ரீமிக்ஸ் வெர்ஷனை யுவன் சங்கர் ராஜா ஒரு சீனில் உட்கார வச்சுருக்காப்புல. அது நல்லா பார்த்துக்கங்க. படம் வெளியான வருஷம் 2025, அந்த பாட்டு வெளியான வருஷம் 1980. ஆனால் கதைக்களத்தின்படி 1940 நடக்கக்கூடிய சீக்வன்ஸுக்கு அந்த சாங்கை உட்கார வச்சுருக்காங்க. அப்பையும் அந்த அளவுக்கு கனக்கச்சிதமாக அந்த பாட்டு உட்காந்துருக்கு. ஏங்க அந்த ஒரு பாட்டு போதுங்க அப்படிங்கிற அளவுக்கு ராஜா ராஜா தான் அப்படின்னு திருப்பி நிச்சயமாக உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு பாட்டு அது. அது அப்பயே சூப்பர் டூப்பர் ஹிட்டு நமக்கு தெரியும். பட் இந்த படத்தில் அந்த காட்சிகளோடு பார்க்கும்போது கூட இன்றைக்கும் அவ்வளவு உயிர்ப்பாக அந்த காட்சிகளை அந்த பாட்டு ஹோல்ட் பண்ணுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை யுவன் சங்கர் ராஜா இதில் பண்ணியிருக்காப்புல. சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த படத்தில் எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃபில் தேவையான எல்லா விஷயங்களும் உள்ளே இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு இவங்க கதைக்களத்தையும் கதாபாத்திரத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த ஃபேண்டசியான ஒரு சில விஷயங்களை உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆன ஒரு சில எமோஷனல் சீக்வன்ஸுக்கு ஒரு சின்ன விஷயங்களை இன்னும் கன்வின்சிங்காக லீடாக கொடுத்துருக்கலாமோ, ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, பட் அது இன்னும் கன்வின்சிங்காகவே போர்ட்ரே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள், உதாரணத்துக்கு நம்ம கதாநாயகன் இதான் முதல் படம், அவர் ஒரு ஆர்ட் டைரக்டரு, ஆனால் கையில் இருக்க 30 லட்ச ரூபாய் அவரே இன்வெஸ்ட் பண்ணி அந்த படத்தில் உட்கார வைக்கிறான்னு ஒரு மேட்டர் இருக்குது இல்லையா? அது ரியல் லைஃப் சினாரியோவில் அப்படிலாம் லேசில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு ஹீரோவாக நான் முதல் படம் பண்ணுறேன், நானே காசு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஊருக்கு பல சம்பவங்கள் நடக்கும். இங்கே பாதி பேர் ஹீரோவானது அப்படி தான், அது வேறு மேட்ரு. ஆனால் ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனர் 30 லட்ச ரூபாய் நானே போட்டு முதல் படத்துக்கு பண்ணுறேன் அப்படின்னு யாருமே வரமாட்டாங்க. வேணும்னா நான் ஃப்ரீயாக கூட சம்பளமே நான் வேலை பார்க்குறேன் சார் அப்படின்னு வருவாங்களே தவிர, இப்படி வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது ஒரு மேட்ரு. சின்ன வயசுலேயே ஒரு ஃபாரினுக்கு போயிட்டு கடைசியில் இத்தனை வருஷம் கழித்து திருப்பி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிற அர்ஜுனுடைய கதாபாத்திரம் சித்த மருத்துவத்தில் எல்லா விஷயங்களுமே இப்பயும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது, அது ஒரு சில காட்சிகள் நான் அதை ரிவீல் பண்ண முடியாது. ஒரு யானைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வச்சு நிறுத்துவாப்பில், அதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள், அந்த வேர்களுடைய பெயர்கள் அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியுதே அப்படிங்கிற மாதிரி லைட்டாக நமக்கு ஒரு நெருடலாகத்தான் ஒரு சில விஷயங்கள் அங்கேயும் நமக்கு தோணுது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நெருடலாக இருக்குது நம்புறதுக்கு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டெஃபினட்டாக ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி ஹாரர் படம் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. 2K கிட்ஸுக்கெல்லாம் இந்த சித்த மருத்துவம் 1940 நடக்கக்கூடிய அந்த கதைக்களங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது, என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் 90s கிட்ஸுக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு தடவை பாருங்கள். அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.